இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வெள்ளி நாளன்றும் தேவன் நமக்காக சிலுவையில் பூத்த 7 பூக்களை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். அதை குறித்ததான ஒரு சிறிய விளக்கத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் மகா விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தின அவர் நம்மை குறித்ததான சிந்தனை உள்ளவராய் 7 வித்தியாசமான பூக்களை என்ன செய்கிறார், அதில் பூக்க விடுகிறார். என்ன பார்த்தோம்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதா இருந்தது. முதலாவதாக அவர் வாயிலிருந்து உதிர்ந்த பூ என்ன என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறுகிறார். நாம் ஒருவர் நமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பாவம் அவன் எனக்கு இப்படி செய்தான், இவரை தண்டியோன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் அவள் மேல் சுமத்தப்பட்டதுனால அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நமக்காக என்ன செய்கிறாரு, பிதாவினிடத்தில் கோபப்பட்டு பேசாமல் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக என்ன செய்கிறாரு, காணப்பட்டார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க இயேசு கிறிஸ்துவை சிலையில் அறையிறாங்க, இவருடைய ரத்தம் தான் அவர்களுக்கு மீட்பை தரும்னு சொல்லி அவங்க அறியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல மன்னிப்பை நமக்கு என்ன செய்கிறாரு, கற்றுத்தருகிறார். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற இந்த பூ நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்க. நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய நமக்கு விரோதமாக நிறைய பாவமான காரியங்களை செஞ்சுருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகளுக்கு கூட அவங்க கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்கள நம்ம பக்தி வைராக்கிய மாதிரி நினச்சி நம்ம மனசில் வச்சுட்டு அதே நம்ம போராடி கொண்டு இருக்கிறனால நமக்குடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுது. அப்பேற்பட்ட மக்களை நம்ம மன்னிக்க வேண்டும் என்பதை தேவன் அந்த சிலுவையில் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி மன்னிக்கும் போது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த அவர் வல்லவராய் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அந்த மன்னிப்பை நாம் தேவன் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், மன்னிப்பை பெற்றவர்களாக, மன்னிப்பை கற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், மன்னிக்க கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் யாருக்கு விரோதமாக மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னைக்கு மன்னிங்க. இந்த பெரிய வெளியில் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது மற்றவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்று நீ என்னுடைய கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்றாரு. ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு பாருங்க. கடைசி நேரத்தில் அந்த கள்ளன் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் வரான். அவன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான், மன்னிப்பு கேட்டு, நீங்கள் பரதீசில் இருக்கும்போது என்ன செஞ்சுங்க நினைவு கூறுங்க. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து அவர் தவறே செய்யலை, ஆனால் அவருக்கு காயப்படுறாரு, அவரை நொறுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, இன்றைக்கு நீ என்னுடைய கூட என்ன செய்வ, பரதீசியில் இருப்பாய். அவனுக்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்போது நாமும் தேவனிடத்தில் போய், இன்றைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற இந்த காரியங்களை நான் என்ன செய்கிறேன் என்று நீர் வரும்போது நானும் மூட என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு உமக்கு எதிர்கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரதீசின் வாழ்க்கை என்ன செய்வார், கட்டளையிடுவார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அதோ ஒரு தாய் அதோ ஒரு மகன் சொல்லி அம்மா மகனுக்குள்ள உறவு என்ன செய்கிறாரு, மேம்படுத்தி விடுறாரு. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பெற்றோரை கண்டுக்கிடுறதே இல்லை. ஆனால் அங்கே தேவன் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறாரு. தன் மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மீண்டும் அதற்கு பிறகு மரித்த பிறகு செய்யணும்னு சொல்லி யோவான் கையில் ஒப்படைக்கிறார். அப்புறம் தாயை பற்றி சொல்கிறார், அதான் உங்களுடைய மகன், அவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வான்னு சொல்லி சொல்கிறான். அப்போது நமக்கு கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் உங்களோட பெற்றோரை கனம் பண்ண வேண்டியதை தேவன் சிலுவையில் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, கற்றுத்தராரு பாருங்க. அப்போது அவர் கனம் பண்ணார், அதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றோரை கனம் பண்ணோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பெற்றோர் என்ன செய்கிறோம், புறக்கணித்து விடுகிறோம், அவங்கள எல்லாவற்றிலும் உதறி தள்ளி விடுகிறோம். அப்படி செய்யாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவர்களுக்கு தேவனுக்கு அடுத்தாற் போல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், கடந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறார். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஒரு பயங்கரமான இருள் பூமி என்ன செய்கிறது, மூடிக்கொண்டிருக்கிற போது அவருக்கு யாருடைய முகம் மறைக்கப்படுறது அப்படின்னா, பிதாவின் முகம் அவருக்கு என்ன செய்கிறது, மறைக்கப்படுகிறது. இப்போ எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது பாருங்க. ஒரு சிறுமி கிட்டத்தட்ட ஒரு 1700 ஆண்டுகளில் என்ன செய்கிறாங்க, 17th centuryயில் இருந்த அந்த குழந்தை. அப்போது அனஸ்தீசியா, ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிலாம் கிடையாது.
அப்போ அந்த குழந்தைக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டு அந்த பகுதி முற்று என்ன செஞ்சுட்டு அழுகி முட்டு வரைக்கும் அந்த புண்ணு என்ன செஞ்சுட்டு பரம்பி அப்படி வந்துட்டு. அப்போது அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலில் துண்டித்து முட்டு கீழே துண்டித்து எடுத்துட்டு அதுக்கு மருந்து போட்டால் என்ன செஞ்சிடலாம், அந்த குழந்தைய பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தகப்பன் இடத்துல சொல்கிறாங்க. தகப்பனும் குழந்தையுமா என்ன செய்கிறாங்க, மருத்துவமனைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. அப்போது அவர் அப்படி பார்க்குறாரு, இந்த குழந்தை அதை தாங்கிக்கிடுமா அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்குறாரு குழந்தைய. அப்போது அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, பாப்பா நீ என்ன செய்யணும், இந்த வேதனையாக இருக்கும், அந்த எலும்பெல்லாம் வெட்டும்போது பயங்கர வேதனையாக இருக்கும், நரம்புகள் வெட்டப்படும், எலும்பை வெட்டும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போல்லாம் அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து வெட்டுறாங்க. அப்போ மயக்க மருந்துலாம் கிடையாது, நீ அந்த வேதனையை தாங்கி கொள்வியா அப்படின்னு சொல்லி கேட்குற. உடனே இந்த குழந்தை ஒரே ஒரு கண்டிஷன் அந்த தகப்பன் இடத்துல சொல்லிச்சு, அப்பா நான் உங்கள் மடியில் படுத்திருக்கணும், நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கணும், நானும் உங்களை பார்த்துட்டே இருப்பேன், அப்போ அந்த வேதனை என்ன செஞ்சுக்கிடுவேன், நான் தாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு. உடனே அவங்க அப்பாவும் சரின்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் ஏற்பட டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. குழந்தை அப்பா மடியில் கடத்தப்பட்ட குழந்தை தகப்பன் கண்களை பார்த்துட்டே இருக்கிறாரு, தகப்பனும் குழந்தைய கண்களே என்ன செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது என்ன செய்கிறாங்க, அந்த காலை அப்படியே வெட்டுறாங்க. வெட்டிய கடைசியில் அந்த எலும்பை வெட்டும்போது அந்த குழந்தைக்கு உள்ள அந்த வேதனை அப்படி அந்த முகத்தில் அப்படியே என்ன செய்யுது தெரியுது. அப்போது அதை பார்த்துட்டே இருக்கிற தகப்பனால் அதை பார்க்க முடியாமல் ஒரு நிமிடம் என்ன செய்கிறாரு, அந்த முகத்தை அப்படியே திருப்புறாரு அந்த சைடு. உடனே இந்த குழந்தை என்ன செய்து சத்தம் போட்டு அப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு உயிரை அப்படியே இழந்துருச்சு. இதுதான் இங்கே பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் நடந்த சம்பவம் பாருங்கள். அவருடைய மகா வேதனையை பார்க்க முடியாதபடிக்கு உலகம் முழுவதும் இருள் என்ன செய்தது, அடைத்து விட்டது. பிதாவுடைய முகம் இயேசு கிறிஸ்துக்கு மறைக்கப்படுது பாருங்க. எப்படி மறைக்க, நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால பிதாவுக்கு அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாதனால அவர் கதறாரு பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிக்காரு. ஏன்னா இத்தனை நாளும் பிதாவின் முகத்தை பார்த்து ஒவ்வொரு சிச்சுவேஷனை கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு என்ன செய்யுது அப்படின்னா, பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட உடனே அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய உறவு இயேசு கிறிஸ்துவோட எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அனுதினம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அவருடைய முகம் மறைக்கப்படும் போது நம்ம கதறுகிறோமா, இல்லை. ஆனால் அன்றைக்கு நமக்காக பிதாவுடைய முகம், தன்னுடைய தகப்பனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதே. இன்றைக்கு நம்மிடத்தவரை எதிர்பார்க்கிறது நாம் அவருடைய முகத்தை அனுதினம் தரிசிக்க வேண்டும் என்பது. அடுத்து தாகமாக இருக்கிறேன்கிறார். தாகன ஆத்தும தாகம், சரீர தாகமாய் வெளிப்பட்டால் அந்த சரீர தாகத்தை அவர் அதில் தீர்த்து கொள்ளவில்லை. ஆத்ம தாகம் பாருங்கள், உங்களுக்காக நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கேன். எனக்கு ஆத்துமாக்கள், இந்த ஆத்துமாக்கள் நிறைய பிசாசு நரகத்துக்கு கொண்டு போகிறான், அங்கே அழிவின் பாதையை நோக்கி செல்லுகிறான். அந்த அழிவின் பாதையை நோக்கி செல்லாமல் அந்த அத்தனை பேரும் என்னுடைய அன்பை ருசித்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ எனக்கு சாட்சியாக இருப்பியா, அதற்காக நீ எனக்காக பிரயாசப்படுவேன்னு பார்த்து உங்களை பார்த்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. எனக்கு நிறைய ஆத்துமாக்களை நீ கொண்டு வரணும், என் மகனே என் மகளின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ற. அன்னைக்கு முடிந்தது என்று ஒரு வார்த்தையை உதிர்த்தார் பாருங்க. எல்லா சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் ஜெயித்து முடிந்தது அப்படின்னு சொல்லி உலக பிரமான அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் காரியங்களை நம்ம செய்துட்டோமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்த காரியத்தை நம்ம செய்துட்டோமான்னு ஒருக்க எடுத்து பாருங்க. கடைசியில் சொல்கிறார், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறார். இப்போது தேவன் 7 விதமான பூக்களின் மித்தமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்று தந்திருக்கிறார். நாம் என்ன செய்திருக்கிறோம், அந்த 7 விதமான காரியங்களில் நாம் நிறைய காரியங்கள், மன்னிப்பு, தேவனுடைய பரதீசில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, தம்முடைய தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம செய்கிறோமா? பிதாவுடைய முகத்தை அனுதினம் தரிசிக்கிறோமா? தாகமாக இருக்கிறேன்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள். ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீங்களா? முடிந்ததுன்னு சொல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் முடிந்ததுன்னு சொல்கிறீங்களா? பிதாவே உடைய கைகளில் ஆவியப்படி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வந்து நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டா நீங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இத்தனை காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் தேவனுடைய காரியங்களில் நம்ம கவனமாக இருந்து அந்த காரியங்களை என்ன செய்ய இருக்கிறோம். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சிலுவையின் வார்த்தைகளின் மூலமாக கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடத்தையும் உடைய கருத்தில் தருகிற தகப்பனே, அதன்படி நாங்கள் நடந்து என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்திறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை மகிமை